இளையராஜாவின் அரை நூற்றாண்டு கால திரையிசை பயணம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கொண்டாடப்படும். ராஜாவின் இசை ராஜ்யத்தில் வாழும் ரசிகர்களின் பங்கேற்போடு இந்த விழா சிறக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டது தமிழக அரசு. தமிழகத்தின் வளர்ச்சியை பட்ஜெட் உறுதி செய்யும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதால் 14,55,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும். தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 2,78,000 ரூபாயாக அதிகரிக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். தமிழ்நாடு முழுவதும் 936 இடங்களில் LED திரையில் தமிழக பட்ஜெட் நேரடி செய்ய ஏற்பாடு. மக்களை கவரும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என மிகுந்த எதிர்பார்ப்பு. வினாத்தாள் கசிவால் 85 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் ஆபத்தில் உள்ளது. தேர்வுகளின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். திண்டுக்கல் அருகே சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய மக்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பாராட்டு. மக்கள் தன்னெழுச்சியாக சுங்கச்சாவடியை உடைத்ததாக கருத்து. கோடை காலத்தில் பொதுமக்களுக்கான குடிநீர் விநியோகத்தில் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படக்கூடாது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவுறுத்தல். டாஸ்மாக் தொடர்புடைய டெண்டர்களில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை. பார் உரிமங்கள் பெறுவதற்கான டெண்டரில் GST, PAN இல்லாமல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் பணியிட மாற்றம், பார் லைசன்ஸ் உள்ளிட்டவைகளை வழங்க லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை வசூல் செய்தது அம்பலமாகியுள்ளதாகவும் அமலாக்கத்துறை அறிக்கை. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான சென்னையில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்கிறது சிரோமணி அகாலிதளம். கர்நாடகாவில் இருந்து துணை முதலமைச்சர் டி. கே. சிவக்குமார் பங்கேற்பார் என சித்தராமையா அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ள நிலையில் வரும் ஆண்டுகளில் 12% வரை உயரக்கூடும். மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தகவல். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக மட்டும்தான் நிற்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான், அது எப்போது மாறாது என ப. சிதம்பரம் திட்டவட்டம். சாதிய வன்முறையில் ஈடுபடுவோரை கண்காணிக்க சிறப்பு புலனாய்வு பிரிவை ஏற்படுத்த திருமாவளவன் வலியுறுத்தல். நீதியரசர் சந்துரு பரிந்துரைகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அமல்படுத்த கோரிக்கை. புதுச்சேரியில் புதிதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி. பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டம். தருமபுரியில் யானை வேட்டையாடப்பட்டு எரிக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை அறிக்கையில் முரண்பாடுகள். விசாரணை அறிக்கையை முழுமையாக தாக்கல் செய்ய வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட்ஜெட்டில் நடுத்தர மக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இருந்தால் நன்றாக இருக்கும். நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் பொதுமக்கள் கருத்து. சிம்போனி அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு முதலமைச்சருடன் இசைஞானி இளையராஜா சந்திப்பு. சிம்போனி மூலம் மாபெரும் சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் பாராட்டு.
ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள எங்கள் நாட்டில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்த வேண்டும். அமெரிக்காவுக்கு போலந்து அதிபர் ஆண்ட்ரேஸ் டூடோ அழைப்பு. உக்ரைனின் கட்டுப்பாட்டில் இருந்த மிகப்பெரிய நகரத்தை மீண்டும் கைப்பற்றிய ரஷ்யா. குட்ஸ் பிராந்தியத்தில் மிகப்பெரிய நகரமான சுட்ராஜை கைப்பற்றி உள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. ரம்ஜான் பண்டிகையையொட்டி 10 லட்சம் ஆடுகளை இறக்குமதி செய்கிறது அல்ஜீரியா. அல்ஜீரியா நாடு கடும் வறட்சியால் சிக்கி தவிப்பதால் ஆலோசனை கூட்டத்தில் அதிபர் முடிவு. பிற நாடுகளின் மீது வரி விதிக்கும் முடிவால் பாதிப்புதான் ஏற்படும். அமெரிக்காவுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் மறைமுக எச்சரிக்கை. விறுவிறுப்பாக நடைபெற்ற தேசிய சீனியர் மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டி. சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி ஜார்க்கண்ட் அணி அசத்தல். IPL தொடரில் விளையாட ஹாரி புரோக்கிற்கு 2 ஆண்டுகள் தடை விதித்த BCCI. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6.25 கோடிக்கு வாங்கியிருந்த நிலையில் இந்த சீசனுக்கான போட்டிகளில் இருந்து கடைசி நேரத்தில் விலகியதால் நடவடிக்கை.